இன்று அவருடைய சத்தம். எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள். நாள் மே 24. தேவனோடு நடந்து பாவத்தை உலகத்தை வெறுத்திட வேண்டும். தன் காலத்தில் அவபக்தியாய் வாழ்ந்த ஜனங்களுக்கு வரப்போகும் நியாய தீர்ப்பை ஏனோக்கு தீர்க்க தரிசனமாக முன்னறிவித்தான் என யூதா 14-15 வசனங்கள் கூறுகிறது. ஆம், இந்த ஏனோக்கு ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தே தேவனோடு இசைந்து நடந்தான். என் ஜீவியத்தில் பிரபலியமான பிரசங்கிகள் அநேகரை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் அப்பிரசங்கிகளில் வெகு சிலரே தேவனோடு இசைந்து நடந்ததை கண்டேன். இருப்பினும் இந்த வெகு சிலரே நானும் தேவனோடு இசைந்து நடந்திட ஒரு தீராத வாஞ்சையின் வேட்கையை என் இருதயத்தில் உருவாக்கி விட்டார்கள். மெத்துசலாவின் கொள்ளு பேரன்தான் நோவா. இந்த நோவா மெத்துசலாவோடு 600 வருடங்கள் வாழ்ந்தான். ஆகவே நோவாவும் மெத்துசலாவை சந்தித்த போதெல்லாம் அவன் அப்பா ஏனோக்கு எவ்வாறு தேவனோடு நடந்தார் என அடிக்கடி கேட்டு விசாரித்திருப்பார். அதன் மூலமாய் தானும் தேவனோடு இசைந்து நடக்க வேண்டுமே என்ற தீராத வாஞ்சியின் வேட்கை நோவாவின் இருதயத்திற்குள்ளும் வந்து விட்டது. ஆம், ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனம் கூறுகிறபடி நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். இவ்வாறு நோவா தேவனோடு இசைந்து நடந்தபடியால் தான் பூர்வ உலகை தான் நியாயந்தீர்க்கப் போகிறதன் நோக்கத்தையும் அவனுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். இவ்வாறு தன்னோடு இசைந்து நடந்த முதல் 2 மனிதர்களுக்கு தேவன் வெளிப்படுத்திய சத்தியம் பாவத்திற்கு எதிரான நியாய தீர்ப்பின் சத்தியமே ஆகும். இந்த சத்தியத்தின் செய்தியை ஏனோக்கும் நோவாவும் மிகுந்த உத்தமத்தோடு பிரசங்கித்தார்கள். அவர்களின் செய்தியை ஒருவர் கூட விசுவாசிக்காததை குறித்து சற்றேனும் கூட அவர்கள் சஞ்சலம் அடையவில்லை. ஏனோக்கும் நோவாவுமே வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்ட முதல் பிரசங்கிகளாய் இருக்கிறார்கள். அந்த இருவரும் தேவனோடு நடந்தார்கள். தேவன் தனக்கென கொண்ட உத்தமமான ஒவ்வொரு பிரசங்கிகளும் இவ்வாறாகவே அவரோடு இசைந்து நடக்கிறவர்களாய் இருப்பார்கள். பாவத்தையும் உலகத்தையும் கண்டித்து பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள். ஜெபிப்போமா. பரம பிதாவே, உம்மோடு இசைவாய் நடந்த தாசர்கள் பாவத்தையும் உலகத்தையும் வெறுத்து நியாயம் தீர்த்தது போலவே நாங்களும் வாழ்ந்திட உமது இனிய ஐக்கியத்தை நாடுகிறோம். கிருபை செய்தருளும். ஆமேன்.